ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டோக்கன்ஸ் இந்த இடங்களில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலிப்பேரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறதுக்கு கிடையாது. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1:30லேருந்து 2:30 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரமும் ஆகலாம். தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் ஒரு கொடை வச்சுக்கோங்க. டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். 2 வருஷமாக ஆய்வுகள் நடத்தினதில் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் தான் சிறுத்தையோட நடமாட்டம் மலைப்பாதைகளில் அதிகமாக இருக்கிறது, பக்தர்களை தாக்குது. அப்படிங்கிறதுக்காக டிடிடி இன்னையிலேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் மலை ஏறும் பாதையிலும் இறங்கும் பாதையிலும் 2 சக்கர வாகனங்களுக்கு புதுசாக கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. பக்தர்களோட பாதுகாப்புக்காகவும் விலங்குகளோட பாதுகாப்புக்காகவும் இந்த கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 2 வீலர்ஸ் இன்னையிலேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் மலை ஏறவோ இறங்கவோ காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலாக கார்ஜி பஸ்ஸில் நம்ம போகிறோம் அப்படின்னா காலையில் 3 மணிலேருந்தே அலோவ் பண்ணுவாங்க, நைட்டு 11:45 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, மலை ஏறுறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி. அதில் எந்த சேஞ்சஸும் சொல்லலை. 2 வீலர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. பக்தர்களோட சேஃப்டிக்கும் வனவிலங்குகளோட சேஃப்டிக்காக காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு. அடுத்து திருமலாவில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற பவித்ரோற்சவம் ஆகஸ்ட்டு 15, 16, 17 செய்கிறாங்க. 1962லேருந்து இந்த பவித்ரோற்சவம் செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களோட புனிதத்தையும் காப்பாற்றுறதுக்காக. இதை முன்னிட்டு சஹஸ்ர தீபாலங்கார சேவா ஆகஸ்ட் 14, 15, 16, 17 கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க, 4 டேஸ். திருப்பாவட சேவா ஆகஸ்ட் 15 கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணோற்சவம் 4 டேஸ் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 15, 16, 17, 18 4 நாள் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 15, 16, 17 கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சகசர தீபாலங்கார சேவா 14 கிடையாது, 17 வரைக்கும். கல்யாணோற்சவம் 15 18 வரைக்கும் கிடையாது. ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் 15, 16, 17 கிடையாது. திருப்பாவாட சேவா 15 கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து திருமலாவில் இந்த வருஷத்தோட சத்திர ஸ்நாபனோற்சவம் ஆகஸ்ட் 16 கொண்டாடுறாங்க. பெருமாள் வைகுண்டத்துலேருந்து இங்கே பூலோகத்தில் முதல் கால் பதிச்ச அந்த நாள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. புராணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலேருந்து திருக்குடை எடுத்துகிட்டு போய் ஸ்ரீவாரி பாதாளு அங்கே பெருமாளோட திருப்பாதத்துக்கு அபிஷேகம் செய்து திருக்குடை புதுசாக சமர்ப்பணம் செய்வாங்க. பூஜைகள்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க. ஆகஸ்ட் 16 சத்திர ஸ்தாபனோற்சவம் கொண்டாடுறதா சொல்லியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 86,604 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.89 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தாங்க. 31,536 பேர். டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நவம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுக்கல, சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுற எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் நீங்கள் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பக்தர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.